தமிழக மக்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப பேச போற நபர் அல்லு அர்ஜுன் என்கிற புறம்போக்கு. இந்த அல்லு அர்ஜுன் என்கிற புறம்போக்கு குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் அவருடைய திரைப்படம் புஷ்பா 2 அப்படின்ற அந்த திரைப்படம் வெளியானது. அந்த சமயத்தில ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதாவது அவருடைய திரைப்படத்தை பார்ப்பதற்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அலைமோதுவார்கள் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல ரசிகர்களோட சேர்ந்து நானும் அந்த திரைப்படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையுடைய அறிவுரையை மீறி இப்படி செய்தால் அங்கே வந்து கூட்டம் அலைமோதும், எங்களால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவர்கள் சொன்ன பிறகும் அதையும் மீறி இந்த புறம்போக்கு சென்று அந்த திரைப்படத்தை தன்னுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடன் சேர்ந்து பார்த்திருக்கிறார். இது பார்க்கும் பொழுது வெளியே ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் அங்கே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த தாயார் மற்றும் 2 குழந்தைகள், இவர்கள் அந்த நெரிசலில் கூட்ட நெரிசலில் சிக்கி அதில் தாயார் பலியானார். ஒரு குழந்தை படுகாயமுற்று உயிருக்கு போராடி கொண்டு இன்றைக்கு மூளை சிதைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் கோமா ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் வருது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இதற்கெல்லாம் அல்லு அர்ஜுனை நாம் குறை சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய பேர் அன்றைக்கு பேசினார்கள். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திரைத்துறையிலிருந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு, அது மட்டுமல்லாமல் அவரை கைது செய்ய ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அவர் கைது செய்யப்பட்டு விட்டாரே, இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய கொடுமை நடக்க முடியுமா இப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் இன்றைக்கு வந்து சட்டமன்றத்தில், தெலுங்கானா சட்டமன்றத்தில் இது குறித்த ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். மிகவும் வருத்தத்துடன் அதை பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா நீதிமன்றத்திலேயே இது குறித்து பல ஆவணங்கள் முன்வைக்கப்பட்டு, அதாவது இவர் எப்படி இந்த நடிகருக்கு வந்து அறிவுரைகள் வழங்கப்பட்டன, காவல்துறை அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்தார்கள். இந்த ஆதங்கத்தை எல்லாம் மீறி இந்த புறம்போக்கு சென்று அந்த திரைப்படத்தில் அமர்ந்து, அந்த திரைக்காட்சி அமர்ந்து அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்றத வந்து விளக்கி இருக்கிறார்கள். அதையெல்லாம் கடந்து நீதிமன்றத்தில் செல்வாக்கை பயன்படுத்தினா என்ன, அங்கே இருக்க மிகப்பெரிய வக்கீல்களை நிறுத்தி சட்ட நுணுக்கங்களை சொல்லி அவர் வந்து பிணையில் ஒரே நாள் தான் இருக்க முடிஞ்சது. அந்த ஒரே நாளில் வெளில வந்துட்டார். ஆனால் அந்த அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தது, ஒரு நாளாவது இவனை வந்து ஜெயிலில் வைக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்து, அன்னைக்கு அவருக்கு பிணை வழங்கப்பட்டாலும் ஆவணங்கள் வந்து சரியாக சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படின்னு காரணம் காண்பித்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து வெளியில் விடுறாங்க. இந்த அடுத்த நாள் காலையில் வெளியில் விட்ட பொழுதும் கூட இவரை பார்த்தீங்கன்னாக்க, இவர் போய் எல்லா நடிகர்களும் வீட்டில் போய் சந்தித்து இவருக்கு ஆறுதல் கூறி, ஏதோ இவர் பெரிய சுதந்திர போராட்டத்திற்கு சென்று வந்தது போல் இவருக்கு ஆறுதல் கூறி, அரசாங்கம் இவரை பழிவாங்குகிறது, இவர் மீது காழ்ப்புணர்ச்சி இப்படின்லாம் வந்து பரப்புரைகளை பண்ணுறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு செட்டு பார்த்திங்கனாக்கா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செய்யாறு பாலுக்கள் போன்ற நபர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் மேலே வந்து சிரஞ்சீவி குடும்பத்திற்கு கோபம் நிறைய, அந்த கோபம் இருக்கின்ற காரணத்தினால சிரஞ்சீவியுடைய தம்பி பவன் கல்யாண் அவர் துணை முதலமைச்சராக இப்போ இருக்காருன்ற சூழலில் அவர் வந்து ரேவந்த் ரெட்டி தரப்பில் சொல்லி இது பாஜகவும் காங்கிரஸும் சேர்ந்து நடத்தி இருக்கின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே இல்லைங்க. உண்மை என்னென்னா, அதுவும் இந்த அல்லு அர்ஜுனை இவனை ஏன் நான் புறம்போக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, காவல்துறை மிக தெளிவாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வரக்கூடிய ஒரு திரைப்படம்ங்கிற நிலையில் கூட்டம் அதிகம் இருக்கும் அப்படின்ற சூழலில் அல்லு அர்ஜுன் அந்த தியேட்டருக்கு செல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, அது உகந்தது கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பிடிவாதமாக அங்கே போய் உட்கார்ந்துருக்காரு. சரி, அதுக்கப்புறம் நெரிசல் ஏற்பட்டு 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். ஒருவர் வந்து இறந்து போய்விட்டார் அப்படின்ற ஒரு சூழலில் அந்த தகவல் அவர்கிட்ட போய் உள்ளே போய் ஏசிபி சொன்னதுக்கு அப்புறமும் இந்த வீடியோவை பாருங்க. तब डीसीपी आके सीधा हटा के इनके जो भी है सब सिक्योरिटी वाले पुलिस को हैंड ओवर कर देके डीसीपी जाके हीरो को बोल दिए कि भाई तुम तुरंत निकलना, नहीं तो हम लोग अरेस्ट करना पड़ता, क्योंकि 2 लाश गिर गए बाहर, आप यहाँ पर थिएटर में बैठ के तमाशा किए तो ये कंट्रोल नहीं होने वाले हैं, हम नहीं सुनने वाले हैं, आपको अरेस्ट करके पुलिस स्टेशन लेकर जाना पड़ता, आप तो निकलो। जबरदस्ती से वो हीरो को हमारा डीसीपी वो लॉ एंड ऑर्डर सिचुएशन देकर उनको बाहर लेकर आए। बाहर गाड़ी में बिठाने के बाद फिर जाते होकर फिर रूफटॉप निकाल के फिर लोगों को ऐसा कर रहा, तो ये कैसे इंसान है, हम लोग क्या बोलना है।
सर मुझे तो समझ में नहीं आ रहा, मैं बाहर ये बोल भी नहीं सकता हूं, अगर कुर्सी में बैठकर खामोश भी नहीं बैठ सकता हूं। तो ऐसे ऐसे इंसान भी आजकल दुनिया में है, फिर भी हम இந்த வீடியோவில் அவர் ஹிந்தியில் பேசியிருப்பார் அந்த முதலமைச்சர். இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு தமிழாக்கத்தை சொல்கிறேன். மிக தெளிவாக காவல்துறை அதிகாரிகள் அந்த தியேட்டருக்குள்ளே போயிட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்ததுனால கூட்டம் கட்டுக்கடங்காமல் போய்விட்டது, அந்த தெருவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10 திரையரங்கங்கள் இருக்கின்றன, அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது, அப்படின்ற சூழலில் நீங்கள் வந்ததனால இந்த நெரிசல் கட்டுக்கடங்காமல் போய் இதனால் அங்கே உயிர் பலி ஏற்பட்டிருக்கு, இதுக்கு மேலேயும் நீ பிடிவாதமாக நீ உட்காந்து வீம்புக்கு நீ படம் பார்க்க தான் செய்வேன்னு நீ சொல்ல போகிறேன்னா நான் உன்னை கைது பண்ணி இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வெளியில் வரார். வெளியில் வந்தவருக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, இவருடைய ரசிகர்கள் தான், ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒரு பெண் இறந்துட்டாங்க, அவங்களுடைய குழந்தை கவலைக்கிடமாக இருக்குது, ஒரு குடும்பமே சிதைந்து போயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறமும் ரொம்ப கேஷுவலாக வந்து காரில் உட்காந்துட்டு காரோடைய ரூஃப் டாப்பை திறந்து திரும்பவும் அந்த க்ரௌடை பார்த்து கையாட்டுறாருனாக்க இவரெல்லாம் ஒரு மனிதனா? இவனை புறம்போக்கு அப்படின்னு சொன்னதே குறைந்தபட்ச வசவு வார்த்தைகள். இந்த பொறுக்கி ராஸ்களை எல்லாம் மிகப்பெரிய நடிகர், ஆதர்சமான ஒரு நடிகர் அப்படின்னு கொண்டாடக்கூடிய அந்த கும்பலை என்னவென்று சொல்வது? ஒரு குறைந்தபட்ச சமூக பொறுப்பு கூட கிடையாது. சரி, அசம்பாவிதம் நடந்து விட்டதுன்னு தெரிந்ததுக்கப்புறமும் கூட, ஒரு குடும்பமே சிதைந்து போய்விட்டதுன்னு தெரிந்ததுக்கப்புறம் கூட இவன் காரில் வந்து உட்காந்து இந்த காரோடைய ரூஃப்டாப் மேலே ஏறி இவன் கையை அசைக்கிறான்னா இவன் என்ன மாதிரியான ஒரு சேடிஸ்டாக இருப்பான்றது பாருங்க. இப்படிப்பட்டவனெல்லாம் ஆதர்ச நடிகராக இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறான் என்றால் இந்த சமூகம் எப்படி உருப்படும்? இவனுடைய திரைப்படம் 1000 கோடி, 1500 கோடி, 2000 கோடி என்று வசூல் செய்கிறது என்றால் இதை என்னவென்று சொல்வது? அவனுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்குது பாருங்கள். அவனை நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக பார்க்கிறீர்கள், அவனை நீங்கள் நாமே நம் வீட்டு பிள்ளையாக பார்க்கிறோம். அவன் அழுதால் நாம் அழுகிறோம், அவன் திரையில் அழுதாலும் நாம் அழுகிறோம், அவன் நடிக்கிறான் என்றாலும் கூட அதையும் கடந்து நாம் உணர்வுபூர்வமாக நம்மை அங்கே பொருத்தி பார்த்து கொண்டு நாமும் அவனோட சேர்ந்து அழுகிறோம். அவன் சிரிக்கும் பொழுது நாமும் அவனுடன் சேர்ந்து சிரிக்கிறோம், அவன் கோவப்படும் பொழுது நாமும் அவனுடன் சேர்ந்து கோவப்படுகிறோம். இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது அவன் நம்மை எப்படி பார்க்கிறான்னு பாருங்கள். நம்ம உயிரே போனாலும் அதை பற்றி அவன் கவலைப்படலை. அவனுடைய பப்ளிசிட்டி தான் அவனுக்கு முக்கியம். அவன் திரைப்படம் 500 கோடி காமிக்கிறானா, 1000 கோடின்னு கணக்கு காமிக்கிறானா, 1500 கோடின்னு கணக்கு காமிக்கிறான் என்பது தான் அவனுக்கு முக்கியம். அப்போது எந்த அளவிற்கு நாம் 200 ரூபாயோ 300 ரூபாயோ கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி ஒரு திரைப்படத்திற்கு போகும்பொழுது அது ஒரு 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ மட்டும்தான் நமக்கான பொழுதுபோக்கு என்பதை கடந்து இவர்களை நாம் வாழ்க்கையுடன் பொருத்தி பார்ப்பதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவுன்றதை பாருங்கள். அவனுக்கு அந்த கவலை இருக்கா? இந்த திரைப்படத்தில் அவன் 100 கோடியோ 150 கோடியோ வாங்கிட்டு அவன் மாட்டுக்கு போகிறான், அடுத்த படத்தில் நடிக்க போகிறான். சிதைந்து போன அந்த குடும்பத்தோடைய நிலைமை. அவர்கள் எதனால் அங்கே வந்தார்கள்? இவன் மீது இருக்கக்கூடிய அபிமானத்தின் காரணமாக அங்கே வந்திருக்கிறார்கள். இவன் மீது இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தின் காரணமாக தன்னுடைய குழந்தையுடைய லைஃப் ரிஸ்க்காகவும் ஒரு கூட்ட நெரிசலில் போய் நம்ம போகலாமான்ற பொது அறிவு கூட மழுங்கி போயிடுச்சு. ஏன் மழுங்கி போச்சு? ஏன்னா இந்த திரை நடிகர் மீது இருக்கக்கூடிய அந்த அபிமானம், அந்த ஈர்ப்பின் காரணமாக தன்னுடைய குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச பொறுப்பு கூட மழுங்கி போய்விட்டது. அப்போ அது மழுங்கி போய்விட்டதன் காரணமாக ரிஸ்க் எடுக்கிறான். அவன் ஒய்ஃபை கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் நெரிசலில் விடுறான், அவன் குழந்தைங்களை கூட்டு வந்து அந்த கூட்ட நெரிசலில் விடுறான். அதில் அவன் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அந்த ஒரு குழந்தை மூளை சிதைவு ஏற்பட்டு அது வந்து கோமாவில் இருக்குது, என்றைக்கு வேண்டாலும் இறக்கலாம் என்ற ஒரு சூழல் ஆபத்தான நிலையில் இருக்குது. இன்னொரு குழந்தை கிட்டத்தட்ட தாயை இழந்து தந்தை பாவம் அவர் எந்த நிலைமையில் இருப்பார்னு நமக்கு தெரியாது. இப்படி ஒரு சூழலில் விடப்பட்டிருக்கு. இது தேவையா? அந்த குடும்பத்தை தான் குறை சொல்ல வேண்டும்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் அன்னிலேருந்து இது தான் சொல்கிறேன். இந்த சம்பவம் நடந்த பொழுதே நான் சொன்னேன், குறைந்தபட்ச பொறுப்பு என்பது இந்த நடிகனுக்கு இருந்திருக்கணும், இந்த புறம்போக்குக்கு இருந்திருக்கணும், இந்த பொறுக்கி பயலுக்கு இருந்திருக்கணும், இந்த ராஸ்கலுக்கு இருந்திருக்கணும்னு. இவனுக்கு இல்லை என்பது இவன் வீட்டிற்கு சென்று இந்த சம்பவம் எல்லாம் பொதுமக்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும் இதான் நடந்திருக்குண்டு. இவன் என்னமோ பெரிய தியாகம் செஞ்சிட்டா மாதிரியும், இவன் சிறைக்கு போனது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது போலவும்
சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தொண்டை செய்துவிட்டு இவன் பழிவாங்கப்பட்டது போலவும் இந்த நடிகர்கள்லாம் லைன் கட்டி அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது, அதுவும் ஒரே ஒரு நாள் சிறையில் இருந்ததுக்கு. இது என்ன மாதிரியான ஒரு சமூகம்ன்றதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுறேன். இந்த செய்தியை கேட்ட உடனேயே எனக்கு இதை வந்து காணொலியாக போட்டால் இந்த காணொலி வியூஸ் போகுமா போகாதா என்பதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் இதை பதிவு செய்யணும் உள்ளபடியே. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சிந்தனை கொண்ட எண்ணம் கொண்ட ஒரு நபரை நாம் வந்து இங்கே ஹீரோவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், கதாநாயகனாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கடவுள் ரேஞ்சுக்கு. இந்த நாய்க்கெல்லாம் நம்ம வந்து பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பிள்ளைகள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் என்கிற பொழுது நாம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத சற்றே யோசித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. அது கூட விடுங்க, ஏன்னா இது வந்து ஒரு நடிகர்கள் எல்லாம் இவனுக்கு பஞ்ச் மெசேஜ் கொடுக்கறது, இவனுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே ஸ்ப்ரெட்டு பாசிட்டிவிட்டி, டோன்ட் ஹாவ் நெகட்டிவிட்டி அப்படின்றது, ஓம் நம சிவாயன்றது, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய பஞ்சு டைலாக் கொடுத்து வாழ்க்கையை எப்படி வாழணும், நெறிகள் எப்படியெல்லாம் பின்பற்றணும் அப்படின்லாம் வந்து இங்கே கொடுக்குறது, இதையெல்லாம் வழக்கமாகவே வச்சிட்ருக்கானுங்க. சரியா? இதை பார்த்து பின்பற்றுவதற்கு இங்கே இளைஞர் பட்டாளமும் இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, இவர்களுக்கு சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறதா என்றால் இல்லை. உடனே பொதுப்படையாக சொல்லாதீர்கள் அப்படின்வாங்க. நான் பொதுப்படையாக தான் சொல்லுவேன். இந்த நாயை ஒரு நடிகன் கண்டிச்சானா? அப்போ கண்டிக்கலை அப்படின்ற பட்சத்தில் பொதுப்படையாக தான் சொல்லுவேன். ஒரு அயோக்கியத்தனம் நடக்குதுன்னா இந்த அயோக்கியத்தனத்திற்கு மௌன சாட்சியாக துணை போவர்களும் அயோக்கியர்கள் தான். நம்ம சொல்கிறோம்ல, திமுக கூட்டணி கட்சி திமுக செய்கின்ற அயோக்கியத்தனத்தை தட்டி கேட்கல அப்படின்ற நிலையில் அவர்களும் அயோக்கியர்கள் தான் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இங்கேயும் இவ்வளோ ஒரு 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 மனசாட்சி இல்லாமல் நடந்திருக்கான் இவன் அப்படின்ற நிலையில் இவனுக்கு ஜால்ரா தட்டி கொண்டும் ஆறுதல் சொல்கிறேன் என்கிற பெயரிலும் இவனை கண்டிக்காத நிலையிலும் இருக்கக்கூடிய நபர்களை நாம் புறந்தள்ளணுமா கூடாதா? திரைத்துறையில் ஒருத்தன் வந்து கண்டிச்சானா? ஏண்டா, உனக்காக லட்சக்கணக்கான ரசிகர்கள்னு வராங்க, அதில் ஒருத்தன் செத்து போகிறான், ஒரு 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 பெண்மணி செத்து போகுது, அவன் குடும்பமே சிதைஞ்சு போகுது, நீ வந்து அந்த கார்லேருந்து டாட்டா காமிச்சிக்கிட்டு இருக்கியே, இது தெரிஞ்சும் நீ செய்கிறியே. இது தெரியலன்னா கூட பரவாயில்ல, சரி தெரியல தெரியாமல் போயிடுச்சுன்னு தெரிந்து காவல்துறை சொன்னதுக்கு அப்புறமும் இவன் செஞ்சுருக்கான். இவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய ராஸ்கலாக இருக்கணும். இந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு முட்டு கொடுக்குறவனுங்க ஒட்டுமொத்த திரைத்துறையும் வாய் மூடி இருக்குது. அப்படின்னா இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இவங்களுடைய நடிகர் சங்கம் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா, இந்த நடிகர் சங்கம் இவனை தள்ளி வைத்திருக்க வேண்டும், இவன் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இதை எதையுமே செய்யாமல் வாய் மூடி வேடிக்கை பார்த்து இவர்கள் மக்களுக்காக நன்மை செய்பவர்கள் போல் அங்கே வந்து மேடையில் வந்து பஞ்சு டைலாக் சொல்கிறது, மெசேஜ் சொல்கிறது இப்படின்னு வராங்க பாருங்கள். இவங்களுடைய சுயரூபம் இதுதான் என்பதனை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இளைய தலைமுறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.